அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, சிம்ரன் அக்கா துடிக்க. ஓகே, அப்படி படம் ஃபுல்லா அப்படி கலன்னு சூப்பரா பண்ணிக்காங்க. த்ரில்லிங் அந்த கதை தான். கண்ணு தெரியல நீ ஒன்று சொன்னா உனக்கு தெரிஞ்ச கண்ணையே நீ தெரியாத கண்ணுன்னு சொல்ற, கடைசியா அது தெரியாத கண்ணாவே போயிடுது. அதுதான் கண்டென்ட். ஓகேவா? படம் நல்லா இருக்குது. நிறைய மியூசிக்ல தம்பி புதுமையை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணல. நிறைய மியூசிக்லாம் மாதிரி இருக்குது. படம் நல்லா இருக்கு, எந்த லேகுமே கிடையாது. நம்ம என்டர்டைன்மெண்ட்காக படம் பார்க்குறவங்க ஒரு வட்டம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஜிகோ ஆட்டி அதுக்கப்புறம் நம்ம 51வது படம் 52வது படம்னு மறுபடியும் அவரை பழைய டாப் ஸ்டாரா நம்ம உருவாக்கிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆமா, ஏன் ஆனலகன் படம் பார்க்கல? படம் ஃபுல்லா தெறிக்க விட்டுருப்பாரு. ஓகேவா? அந்த படம் காமெடி படம்னே எடுத்தாரு. பிரசாந்த் அண்ணன் லேடிஸ் வேட்டம் போட்டிருப்பாரு. இன்னைக்கு அந்த கேரக்டரை யாராலையுமே முறியடிக்க யாருமே எந்த நடிகராலையுமே முடியாது. ஓகே, உண்மையை நான் சொல்றேன், சிவன் மேல ஆணையா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கணம் 7வது படம். ஓகேவா? ஆல்ரெடி 2 படம் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. பூகமும் சேலம் விஷயமும். மீதி எல்லா படமும் தான் பையனுக்கு தான் எடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்கு அவர் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். தங்க மனசு இவருக்கு, வைர மனசு அவருக்கு, ஹெட்டுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற படத்தை எதுவும் சொல்லாதீங்க. ஆமா, குடும்பத்தோட தான் பார்க்கணும். எங்க அக்கா சிம்ரன் அக்கா மிரட்டி அடிச்சிருக்கு பாரு. சுகந்தி அக்கா மிரட்டின மாதிரி மிரட்டி இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்கலையே, நான் துடிச்சுக்கிட்டு படம் பார்த்தேன்டா. பரவாயில்ல, சொல்லிட்டு வந்துட்டேன் அக்கா, சூப்பரா படிக்கீங்க. பார்த்தேன் ரசித்தேன்லாம் வேஸ்ட். அதுக்கு அடுத்து அந்த கண் தான் நீங்க மிரட்டி எடுத்திருக்கீங்க. இந்த படத்துல 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்கன்னா, ஒன்னு சிம்ரன் அக்கா ஜோடி, இன்னொன்னு நம்ம அந்த கண் டாப் ஸ்டார். ஓகேவா? பாருங்க, உட்காந்துருக்க கூட பாருங்க. இந்த பக்கம் 25, அந்த பக்கம் 50. அதுதான் 50 மாதிரி இருந்துச்சு. இது 25 மாதிரி தான் இன்னமும் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஆமா, எங்க நடிப்பு ராஜேஷ் ஆச்சே, சூப்பரா பண்ணிருக்காங்க, அருமையா பண்ணிருக்காங்க, தெரிக்க விட்டுருக்காங்க. ஓகேவா? யாரு? அதான் எங்க ஒரு சீன் வந்தாரு மௌன ராகத்துல, எப்படி துள்ளி குதிச்சு ரேவதி அக்கா லவ் பண்ண வருவாரோ அந்த மாதிரி லவ் பண்ண வந்த மாதிரி ஒரு சீன் வந்ததுனாலும் படம் ஃபுல்லா அவர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சீன். அதான் மௌன எப்படி அந்த மௌன ராகத்துல ஒரு சீன் கப்பாக்கு வர்றாரோ அந்த மாதிரி அந்த கண்ணில் ஒரு சீன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீட்டு அவ்வளவா இல்லை, ஏன்னா கண்ணு கம்மி இல்லை, கண்ணு இல்லாத படம் மாதிரி காட்டியிருக்கோம்ல, அதனால ஆக்ஷன் கிடையாது அவ்வளவா. சரியா? யோகி பாபு ஓரளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் கவுண்டர் பண்ணி இதெல்லாம் போய் தொடணும். தொட்டுருவாரு, தொட வச்சிடலாம். விட்றா. அதான் 9. ஏன்னா சரி 10க்கு 10 வச்சுக்கடா போட. மெசேஜ் அவர் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இசையில நான் லண்டன் போய் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு. கண்ணு தெரிஞ்ச கண்ணை அது தெரியாமையே போயிருது. இதுல இருந்து என்ன செய்யுது, யாரும் இனிமே போய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. ஓகே, அவ்வளவுதான். அந்த கண் நொந்தகன் படம் ஒரு சரத்து, ஒரு இது இல்லைங்க, ஒரு கட்ஸ் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளேல இது இல்லை. இது ஹிந்தி படம் ரீமேக்ன்றாங்க, சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. செட்டிங் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. கதையோட அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஆர்டிஸ்ட்லாம் கம்மியாக, முக்கியமாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. ஃப்ளாட் உள்ள அங்கே ஒரு 5 பேர் க்ரௌடு இல்லை, ஒரு இது இல்லை. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லாகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அவர் கண்ணு இருக்குதா, கண்ணு இல்லையா, இல்லை கண்ணு போனதுக்கான காரணம் அதையும் சரியாக சொல்லலை. லாஸ்ட்டாக கண் இல்லாமலே நினச்சிட்டு போகிறப்போ அது திருப்பி அடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. பேசாமல் இவர் வேறு யாருக்குன்னா படம் பண்ணியிருக்கலாம், அவரும் ப்ரொடியூசர் வேறு யாருன்னா இப்போ ஆளை வச்சு பண்ணியிருக்கலாம் அந்த படம் அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு இவங்க அப்பாவே இந்த படத்தை பண்ணார், வேறு யாருன்னா ப்ரொடியூசர் டைரக்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. கதை ஹிந்தி கதைன்றாங்க. ஹிந்திக்காரன் வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான். ஹிந்திக்காரன் எடுத்த கதையெல்லாம் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஊரில் பாதி பேர் ஹிந்தி பேசணும் சுற்றின்னு இருப்பான். அந்த அவனுங்கள இங்கே தமிழ் கத்தின்னு போய் அவங்க ஊரில் போயிச்சுன்னு இருக்கிறாங்க. ஹிந்தி கதையை எடுத்துன்னு வந்துட்டு இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமானா சத்தியமாக பிடிக்காது. இன்னொன்று இவர் 30 வருஷத்துக்கு பழமையானவர். இவர் இப்போ டைரக்ஷன் பண்ணால் இப்போ இருக்கிறதுக்கு அந்த கதைக்கும் அதுக்கும் செட் ஆகலை. இன்னொன்று உங்கள் பையன் மேலே உண்மையாலுமே நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்கன்னா வெளியில் பெரிய ஆளுங்களோட நடிக்க விடுங்க. அவர்லாம் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர வேண்டிய ஒரு நல்ல ஆக்டர் தான். பட் நீங்கள் உங்ககிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா நிறைய சின்ன டேரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க. உங்கள் ப்ரொடக்ஷனில், ஸ்டார் ப்ரொடக்ஷனில் நல்லா வருவீங்க நீங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காருன்னா அவங்க அப்பா கூட நடிச்சதே பெரிய டைரக்ஷனில் நடிச்சது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதைனா அந்த கதை கண்ணு தெரியலன்னா கண்ணு தெரியலன்றதை ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும். இல்லை கண்ணு எதனால் போச்சுன்னு புரிய வைக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா, படம் பார்க்குற நம்மளுக்கு கண்ணு தெரியலையான்ற மாதிரி அந்த கண் நொந்த கண்ணாக இருந்தது. ஓகே.
மற்றபடி மியூசிக் காமெடி மியூசிக் தேட வேண்டியது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும். கன்றாவி பிடிச்சவன் அந்த இடத்துல வரவே இல்லை. எதுக்கு படம் பார்க்குறோம், ஏன் படம் பார்க்குறோன்னு தண்ணியில் உப்பு போட்டு கலந்து குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது கதை. யோகி பாபா சிம்பிளா இருக்காங்க. எல்லாம் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யோகி பாபா வேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிம்ரானையும் சமுத்திரகனியும் போட்டு எடுத்திருக்காங்க. அது பார்க்குறப்போ அதுதான் சொன்னேன், தயிர் சாதத்துக்கு அந்த இதுவோட தொட்டுன்னு சாப்பிட்றாங்க. அவங்க கலருக்கும் இவர் கலருக்கும், இவங்க உடம்புக்கும் அவர் உடம்புக்கும் ஒன்றுமே புரியலண்ணா. இவர் எதுக்கு பண்ணாருன்னு வேற யாருன்னா டேரக்டர் கிட்ட கொடுத்து எடுத்துருந்தா கூட படம் எப்படியோ விட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மனசு கஷ்டத்தோட வெளியே வந்தேண்ணா. அதுவும் இல்லாமல் இவங்க லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களா உள்ள. நான் இந்த கதவு திறக்கிற இடத்துல இருக்கேன்னா வரவங்க ஃபுல்லாகவே பிரசாந்த் மாதிரி வராங்க. தேடி நம்மளை இட்லி இப்படியே போகிறாங்களா. அவனுக்கு கண்ணு தெரியல, பாவி பசங்க இவங்களுக்கு கண்ணு தெரியல 4-5 ரூபா மிஸ் தானுங்க. சரி, அது மாதிரி தான் கதையும் போய் நின்றுதுண்ணா. ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கம்பேக்லாம் கிடையாதுண்ணா. ஆனால் பிரசாந்த் சாருக்குன்னு உண்டான ரசிகர்கள் இருக்காங்க. நானும் ரசிகர்கள் தான். பெரிய அளவில் வர வேண்டிய ஒரு பிரசாந்த் சார் கதை கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கலாம். எனக்கு பிரசாந்த் சார் கிட்ட தயவு செஞ்சு உங்கள் அப்பா டைரக்ஷன்லாம் அத்தனை நடிக்காதீங்க சார். அந்த கண்ணு தான் பார்த்துட்டு வரேன். பிரசாந்த் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. விறுவிறுப்பாக இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் சஸ்பென்ஸ். நீங்கள் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தா அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதுவாக. படம் வந்து பிளைண்டாக இருக்குது, அதாவது வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய ஹிட் இல்லை, இது அந்த மாதிரி இருக்காது. பரவாயில்ல, முன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அவர் நல்ல கதையாக தேர்ந்தெடுக்கணும். அவரை பழைய மாதிரி பாக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஜீன்ஸ் படத்தில் கண்ணெதிரே தோன்றினாள் அந்த மாதிரி ஜோடி, அந்த மாதிரி ஒரு இதில் கதையை தேர்ந்தெடுத்து ஒரு நடிக்கணும். இன்னும் சுமாராக இருக்கு படம். பெரிய சூப்பராக இருக்கு. ராட்சசன் மாதிரி இருக்கு. கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கதையை திருப்பி போறாங்க. அது ஒரு கான்செப்ட் மட்டும் தான், அவ்வளவுதான். இப்போ ஸ்டார்டிங்கே கதை சொன்னா புரியும், நடுவில் பிரேக் சொன்னா நம்மளுக்கு அது குழப்பமாயிடும். அவ்வளவுதான். 20 மினிட்ஸ் ஒரு கேஸ் போனா அது 20 மினிட்ஸ் வேற கேஸ் போட்டுறாங்க. அந்த மாதிரி பிரசாந்த் சார் கோசா பார்க்கலாம். படம் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. இன்னும் ஒண்ணு கொஞ்சம் குத்து சாங்களா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் படத்துல. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க கடைசியா மெசேஜ் நான் சொல்றேன். வெளியே அது மாதிரி மெசேஜ்ன்றது எதுவுமே இல்ல, கொலை மட்டும் தான். கண்ணு தெரியாத ஆளா நடிச்சிருக்காருல்ல, ஸ்டார்டிங் நடிச்சாரு. கண்ணு தெரியாதுன்னா ஓரளவு இப்ப சொல்றதுக்கு அந்த தப்பிக்கிறதுலாம் நல்லா மூவ் பண்ணி. ஆனா அந்த ஆக்ட் அந்த இது கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரியாத மாதிரி நல்லாவே கொடுத்துருக்கோம். என்ன மெசேஜ் சொல்லுங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? நல்லா இருந்தது. பிரசாந்த் சாரோட ஆக்டிங், சிம்ரன் மேம் ஆக்டிங் நல்லா இருந்தது. அவங்க 2 பேருமே பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேருக்கு தான் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. சமுத்திரகாணி எப்படி பண்ணிருக்காரு படத்துல? ஓகே, நல்லா இருந்தது. மியூசிக் வைஸ் எப்படி இருக்கு படம்? மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சார் அண்ட் சிம்ரன் மேம் ஆக்டிங் நல்லா இருந்தது. 2 பேருக்கான பேர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நாள் கழிச்சு பண்ணிருக்காங்க. ஆமா, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட்னு சொல்லலாம். பிரசாந்தோட ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பர்சன் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. 7 out of 10. இது கண்ணு தெரியாம என்ன சேலஞ்சிங்கா பண்ணிருக்காங்க? புரியல. அவர் கதையில என்ன சேலஞ்சிங் எடுத்துக்கிறாரு? அதான் பிளைண்ட் பர்சன் பண்றதே வந்து ஒரு சேலஞ்சிங் தான் நான் சொல்வேன். அது ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த படம் என்ன என்டர்டெயின்மென்ட் இருக்கு. என்டர்டெயின்மென்ட் அதான் சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க த்ரூ அவுட் த ஃபிலிம். யோகி பாபு படத்துல அவரும் சிம்ரனுக்கு அப்புறமா அவர் தான் ஹைலைட். ரொம்ப ஒரு ரிலேட்டபிள் கேரக்டராகவும் இருந்தார். அப்புறம் கண்ணு தெரியும், இதெல்லாம் ஒரு ஹீரோ படம் ஃபுல்லா கண்ணு தெரியாம வர்றதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ராஜபார்வையில கமலஹாசன் மட்டும்தான். புரியுதுங்களா? அது வேற, இளையராஜா மியூசிக் சாங் அதை விடுங்க, அந்த மேட்ரு. இதை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பிரசாந்த் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகே. படம் லேட்டா வந்துருச்சு. என்ன கேட்டால் அந்த படம் போன வருஷம் இல்லை இதுக்கு முந்தின வருஷம் வந்திருக்கணும். கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. ஆனாலும் ஓகே, பார்க்கலாம். போர் இல்லை, பார்க்கலாம். சிம்ரன் கேரக்டர் தான் பிரசாந்தை விட எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஆமாம், சிம்ரன் கேரக்டர் வந்து ஆக்டிங்கில் அவங்க அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஃபைட்டு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்டோரி நடிப்பாக இருந்தாலும் சரி, சிம்ரன் தான். அடேங்கப்பா, அவங்க இன்னொரு சந்திரமுகியாக பார்க்கலாம் அதில்.
யோகி பாபு வந்து காமெடி பண்ணியிருக்காரு. யோகி பாபு இதெல்லாம் பெருசாக இம்ப்ரெஸ் இல்லை. யோகி பாபு இதில் பெருசாக அதான் சொல்லல, இது காமெடிக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இல்லை. ஊர்வசி மேடம், மற்ற நடிகர்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார், சமுத்திரகனி சார், மனோபாலா சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க பங்கை அவங்கவுங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இல்ல நல்லா இல்ல படம், நல்லா இல்லாத படம்லாம் கிடையாது. படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டு பேர். ஏங்க நல்லா இல்லாத படத்தை எதுங்க வந்து எடுத்தா? அதாவது ஹிந்தியில பார்த்தவங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தவங்களுக்கு சிலவங்களுக்கு கருத்துக்களை சொல்லாமே தவிர, அது பிளைனா ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா அது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. 2 மணி நேரம் போறது தெரியல. தலைவா, கதை திரைக்கதை தான் இதுல மெயின். இதுல வந்து ஹீரோ ஹீரோயினை விட இது வந்து புதுமுகம் நடிச்சிருந்தா கூட கதை நல்லா இருந்தா ஓகே. இதுல கதை நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஆமா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரை அப்படியே எடுத்திருக்காங்க. இதுல பிலிம் பை தியாகராஜன் போடுறாங்க. பிலிம் பை வந்து அந்த படத்தை எடுத்த ஹிந்திக்காரர் இருக்காரு, அவருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இன்னொன்று அதோட கிராஃபிக்ஸும் ரொம்ப ஆர்டிஸ்டில் வந்து மற்றபடி ஓவராலாக படம் நல்ல ஒரு பிரசாந்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஃபிலிமு. அதே மாதிரி சிம்ரனோட ஆக்டிங் வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. பிரசாந்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு சில இந்த பிளைண்ட் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நிறைய நடிகர்கள் இருக்காங்க இந்த படத்தில், ஒரு பட்டாளமே இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவர் நவரசநாயகன் கார்த்திகெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ஒரு சந்தோஷம் தான். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் நல்லா இருக்கு. இதில் வந்து சாங்ஸ் மாதிரி கிடையாது. இவர் இந்த பியானோ ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறைய பிட்டாக வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு பிஜிஎம் கூட ஒரு மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஒரு இடத்துல வந்து அவர் கார்த்திகோட சாங்ஸை ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அந்த இடத்துல வந்து கார்த்திக் சாங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். அங்கே ப்ளே பண்ண விட்டாங்க, வேற ஒரு இடத்துல ப்ளே பண்ணுறாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் எங்கே அதை ப்ளே பண்ணணுமோ அங்கேயும் ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். ஆக்சுவலாக சிம்ரன் தான் மெயின் நெகட்டிவ் லீடு. அவங்க ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சமுத்திரகனியும் ஒரு நெகட்டிவ்ல தான் வருவார், அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓவரால் இது வந்து நல்ல ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 70 to 80% ஒரிஜினல் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு படம். இல்லை, மற்றவங்க நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஒரிஜினல் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுக்கு அப்புறமும் அது பார்த்து பல வருஷம் ஆகுது. பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல, லேக் ஆகல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளி அவங்க வந்து ரொம்ப ஓவர் கமர்ஷியல் சினிமா எதிர்பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு கதை ஓரியன்ட் படம். உண்மையிலே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான், எங்கேயுமே போர் அடிக்கல. அதான் அவர் வந்து பிளைண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஒரு சில சீக்வன்ஸ் மாத்திரம். பட் ஓவராலாக டீசெண்டாக பண்ணியிருக்காரு அவர். சூப்பராக இருக்குது. பிரசாந்த் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதான் பிரசாந்த் சார் தான் அவர் ரசிச்சிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு. அதான் 20 வருஷம் கழிச்சு அவரை தேட்டரில் பார்க்குறேன். நான் வின்னரில் பார்த்தது அவ்வளோ, நான் பார்த்தது வின்னரில் அவரை. அதுக்கப்புறம் அவரை இப்போ தான் பார்க்குறேன் தேட்டரில். அவருக்காக தான் வந்தது. நான் படம் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஊர்வசி மேம் வேறு லெவல் காமெடி பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சாராக இருக்கட்டும், கே சிவகுமார் சார் வந்திருக்காரு. அவர் அம்மா கார்த்தி சார் நான் வந்துக்கிறேன், அவரும் நடிச்சிருக்கிறாரு. அவரும் ஆக்டராக தான் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். கார்த்தி சாராக தான் நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எல்லாரும் இது நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். என்னன்னா பொறுமையாக கொஞ்சம் பார்த்தா போர்லாம் அடிக்காது. ஸ்க்ரீன் பிளேலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு போர்லாம் இல்லை. மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. பாட்டம் நல்லா மெலோடி சாங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க நெகட்டிவ் ரோல் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மை சான்ஸ் இல்லை. யோகி பாபு அவர் காமெடி சொல்லவே தேவையில்ல. அவர் எப்போயோ கலக்குவார். அசால்ட்டாக லைவாக அடிச்சுட்டு போயிடுவார் கவுண்டரை. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். அதுதான் நடிப்பு தான். அவதான் சொல்றேன். நான் மார்க் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஏன்னா அவர் குத்த வேலையை சூப்பராக பண்ணிட்டார். அவள் தான் பிரசாந்த் சார். அவர் அந்த பிளைண்டா நடிக்கிறது கஷ்டம். அதுவும் அழகா ஷட்டிலா எப்படி பண்ணணுமோ அழகா பண்ணிட்டாரு. அதை நீங்கள் கதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அது நீங்கள் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அவர் ஆக்டிங் எப்படி இருக்கு, எப்படி நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார்லாம், வேற லெவலு. சமுத்திரகனி அவர் ஆஸ் யூஷுவல் வில்லன், போலீஸ் வில்லன் தான் வராரு. முறுக்கா வருவார், நல்ல ஒரு மாதிரி வருவார், அவன் கெட்டவராக ஆகிடுவார். அதுதான் அவர் கதை. அதான் அவங்க பேரா வனிதா நடிச்சிருக்காங்க. அவங்க காம்பவும் ஒரு சீன் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்.
இந்த படத்துல ப்ளஸ் மைனஸ் என்ன? மைனஸ் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் சொல்லிடுறேன். படம் வந்து அந்தந்த கேரக்டரை வந்து சின்ன சின்னதாக முடிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அது நடுவில் விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இது இதாகலை. சமுத்திரன் சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியானந்த் வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சார் வந்து ஒரு கோர்வையாக பண்ணல, கொஞ்சம் கேப் வச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து சாங்ஸில் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நான் இது பண்ணாது. பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது, புதுசாக இருந்தால் நம்ம கதை சொல்லியிருக்கலாம், வேறு மாதிரி இதுலாம் பண்ணியிருக்கலான்ட்டுன்னு. ரீமேக்கில் என்னவோ அதுதான் நம்ம இதில் பார்க்க முடியும். அதனால் படம் ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. அதான் யோகி பாபு சினிமா அவங்க என்னன்னா, யோகி பாபு நிறைய காமெடி இல்லை, அவர் வந்து ஒரு 4-5 சீன் தான் வராரு. ஆனால் அதில் என்ன தேவையோ அது கொடுத்துட்டு போகிறாரு. அந்த சீன் ஊர்வசி மேம் வந்து நடுவில் 2-3 சீன் வருவாங்க. லாட்டரி டிக்கெட் வைக்கிற மாதிரி ஒரு சீன் வருவாங்க. அந்த கேரக்டர் நல்லா, அந்த ஒரு லோக்கல் பொம்பளை மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அவர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. வேற ப்ரோ ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சுது அவங்களுக்கு. அந்த இவர் வந்து வீட்டுக்கு போகும்போதே ஒரு கொலையை பார்க்குறாரு. அப்போலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த சீன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே இது அந்த மாதிரி தான் சிம்ரன் மேம் காட்டுறாங்க. வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, அவங்க என்ன கேரக்டர்? வச்சு செய்யறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இதுல நல்லா செஞ்சிருக்காங்க. சமுத்திரனி சார் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த அவங்களுடைய சமுத்திரனி சார் ஒய்ஃப் தான் வந்து வனிதா. அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டரை வந்து அவங்களும் வந்து ஒரு வில்லத்தனமா இதுல இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஒரு சாஃப்டான ஒரு வில்லியா இருந்தாங்க இந்த படத்துல. ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுவார், ஆனா ஒரு சாஃப்டான சொல்லும் போது அப்படியே மிங்கிள் ஆயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வனிதா மேடம் கேரக்டர். எல்லாமே அந்த இது என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே அந்த கேரக்டர்ல சூப்பரா கொடுத்துருந்தாங்க.